ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ப்ரைட் வணங்கும் குட் மார்னிங் தமிழ். எப்பவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களை திட்டுறாங்களோ இல்லை வந்து புகழறாங்களோ ரெண்டுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அக்செப்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாதுல்ல அவங்கள பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும்பொழுது தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து விளக்குற மாதிரியான ஒரு சின்ன கதையை வந்து நான் வந்து படித்தேன். அதில் வந்து என்னன்னா புத்தர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஒரு தடவை வந்து புத்தர் வந்து நடந்து போயிட்டே இருந்திருக்காரு, அவரோட சிஷ்யர்களோட வந்து போயிட்டே இருந்திருக்காரு. அந்த சமயம் எதிர்க்க வந்த ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான மன உளைச்சல், அவருக்கு வந்து புத்தர் மேலே ஏதோ ஒரு வெறுப்பு. அதனால வந்து கோவத்தில் புத்தர் மேலே வந்து அவர் வந்து உமிழ்ந்துடுறாரு. இதை பார்த்த உடனே புத்தர் வந்து எதுவுமே சொல்லாம அவர் துண்டால வந்து தொடச்சிக்கிட்டு அவருக்கு வந்து மனசுல ஏதோ வந்து ஒரு கோபமோ ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கு, அது சொல்றதுக்கான வார்த்தைகள் வந்து அவருக்கு வந்து தெரியல, வார்த்தைகள் வெளியே வராதனால இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு வந்து சொன்னோடனே பக்கத்துல இருக்க சிஷ்யர்களுக்குலாம் வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. என்னது இப்படின்னா நீங்க வந்து சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுறாரு. ஆனா இந்த மாதிரி வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தின அந்த ஒரு நபருக்கு வந்து குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. என்னடா நம்ம இப்படி வந்து ரியாக்ட் பண்ணோம், ஆனா அவர் பதிலுக்கு எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் முழுக்க அவர் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணியிருக்காருன்னா எப்படியாவது இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து நேரில் சந்திச்சு அவர் காலில் விழுந்து அழுதுருக்காரு. அப்பயும் புத்தர் சொல்லியிருக்காரு இவர் மனசுல ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, அதை அவரால் வந்து சொல்ல முடியல, அதனால தான் இப்படி வந்து செயல் பண்றாரு அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டு அவர்கிட்ட திரும்பி கேட்கிறாரு, நேற்று நான் அப்படி செஞ்சதுக்கு நீங்க ஏன் என்னை எதுவுமே திட்டவே இல்லை, ஒரு 4 வார்த்தையாவது என்னை திட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு புத்தர் சொல்லியிருக்காரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நான் என்ன உன்னுடைய அடிமையான்னு கேட்டிருக்காரு. ஒரு ட்விஸ்ட் இல்ல, அதாவது வந்து நம்ம பரிதாபமா இல்ல வந்து சாந்தமா இருந்தாலும் அதையும் வந்து அவங்களோட வைராகியத்தை விட்டு கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா. அது மாதிரிதான் வந்து நம்மளோட கொள்கைகளை வந்து என்னைக்குமே நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அது மட்டும் நம்ம கொள்கை அப்படிங்கிறதுல வந்து பிடிப்பா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதனால ஸ்ட்ராங் ஆகலாம் இந்த பகுதியை பார்த்து. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர். இது மட்டும் இல்லாத நம்மளுடைய இஎன்டி, இயர் நோஸ் டங், காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா முக்கியமாக இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா வந்து சிரசாசனம். சிரசாசனம்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும், தலைக்கீழ் நிற்கிறது தான் சிரசாசனம்னு பேர். இந்த ஆசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுடைய பொசிஷனுக்கு வாங்க. மெதுவாக மேலே தூக்குங்க காலுகளை. இந்த யோகாசனத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் நல்லா இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் இந்த யோகாவை இந்த மாதிரி தனியாக நிற்காதீங்க, ரிலாக்ஸ்மா, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த உடனே முதல்ல செய்யும்போது செவுத்தோரமாக ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பொசிஷன் செய்யணும். நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள் 2 தடவை. நீங்கள் இந்த ஆசனத்தை முதல்ல செய்யும்போது அர்த்த சிரசாசனம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த யோகாசனத்தை முதல்ல செய்யணும், அதுக்கப்புறமா நீங்கள் இந்த யோகாவை பண்ணணும். இது பேர் சிரசாசனம். இந்த ஆசனத்தை செய்யும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் நல்லா வரும். காது கேட்காமல் இருந்தால், இல்லை வந்து சின்ன குழந்தைங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இந்த யோகாவை டெய்லி 200 கவுண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல கண் பவர் வந்து குறைஞ்சிட்டே வந்து ஸ்பெக்ஸையே கூட ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இந்த யோகாசனம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையில் இந்த யோகாவை இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்த 2 பேரும் நல்லா ஒரு ஆசனம் பண்ணுறாங்க இன்றைக்கி. சிரசாசனம், தலைக்கீழ் நிற்கிறது பேர் தான் சிரசாசனம். வாங்க மெதுவாக தூக்குங்க. வெரி குட். மேலே கால் வந்து 2 காலும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அதுதான். ஏன்னா மேலே காலை டைட் பண்ணிட்டா பாடி ஃபுல்லாக டைட் ஆகிடும். ரிலாக்ஸ், மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணி வஜ்ராசனமில் உட்காந்து ரிலாக்ஸ், மறுபடியும் காலை கீழே இறக்குங்க, மறுபடியும் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த யோகாவை நீங்கள் தினமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சிரசாசனத்துக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோன்னா, சின்ன குழந்தைங்க வீட்டில் அழுதாங்கன்னா நீ வந்து தலை கீழே நின்னாலும் நீ நினைக்கிறத நாங்கள் செய்ய மாட்டோம்,
நீ கேட்குறத நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தலைக்கீழ் நின்னா அவ்வளோ ஒரு பயன் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, தலைக்கீழ் நின்னா கூட நீ நினைக்கிறது நடக்காது, தலைக்கீழ் நின்னா கூட நீ நினைக்கிறது நடக்காதுன்றது ஏன் சொல்கிறாங்கன்னா, தலைக்கீழ் நிற்கும்போது நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குமா. இதெல்லாம் நான் சொல்லலை, அந்த காலத்தில் புக்கிலே இருக்குது. முனிவர்கள் ரிஷிகள்லாம் இதை பற்றி தான் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த யோகாவை நீங்கள் முதல்ல செய்யும்போது செவருடைய சப்போர்ட்டோடு செய்யுங்க. ஃபஸ்ட்டு டே நீங்கள் செய்யும்போது ஒரு 30 கவுண்ட் 40 கவுண்ட் செய்யுங்க. ஆனால் மெதுவாக நீங்கள் இதை அப்படியே 200 கவுண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் மெதுவாக இறங்கிட்டு நல்லா 2 டைம்ஸ் மூச்சு இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்த யோகாசனம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் வேறு ஒரு யோகாவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வல்லமை கொள் அப்படிங்கிற பகுதியில் ஒரு நல்ல விஷயத்தை நீ கற்றுக்கிட்டோம். வல்லமை அப்படிங்கிறது என்ன தெரியுமா, எப்பவுமே ஸ்ட்ரென்த் வந்து மற்றவங்களை அடக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஸ்ட்ரென்த் வந்து மற்றவங்களை பாதுகாக்கும். அதுங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் அதை பார்த்தா தான் வந்து வல்லமை அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். தினம்தோறும் சின்னதாக இந்த மாதிரி பகுதிகள் பார்த்தோ இல்லை நல்ல பீப்புள் கிட்ட இருந்து பாசிட்டிவான எனர்ஜி கிட்ட இருந்து அந்த வல்லமை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில் வளர்த்துக்க முடியும். இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்து போகணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகரத்துக்கு வந்து கூட இந்த மாதிரியான வல்லமை சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டே வருது. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. உங்களுக்கு வந்து இந்த புழுங்கல் அண்ட் ரா ரைஸ் இதை பற்றி வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா வருண்? நீங்களே சொல்லிடுங்களேன். சாப்பிடுவேன் நான், இருந்தாலும் பச்சரிசி புழுங்கல் அரிசி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பச்சரிசி அப்படிங்கிறது வந்து நெல்லில் இருந்து பிரித்து அப்படியே டேரெக்டாக வர்றது. புழுங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் பண்ணி தான் நம்மளுக்கு அதை வந்து விற்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த பச்சரிசியை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் குழந்தைகள்னு வரும்பொழுது வந்து இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஓகே, அதை தான் இந்த பகுதியில் நம்ம கிளியர் பண்ணிக்க போகிறோம். எக்ஸாக்ட்லி. உமாராகவன் இதை பற்றி தான் பேச போகிறாங்க. பார்க்கலாம். ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு பிறந்த குழந்தையோட 3வது ஸ்டேஜ் என்ன, அதில் என்ன உணவு தரலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிறந்த குழந்தையோட ஒரு ஃபஸ்ட்டு 4 மாதம் தாய்ப்பால் எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்தோம். அடுத்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு சாலிடாக என்ன ஃபுட்டு அந்த குழந்தைக்கு தரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஒரு 8 மாதம் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கு வரும்போது என்ன மாதிரி ஃபுட்டு தரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதலில் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபுட்டு அரிசியோட பொருள் தான். அது வந்து புழுங்கல் அரிசியாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த புழுங்கல் அரிசியை ஒரு பிறந்த குழந்தைக்கு அந்த 8 மாதத்தில் ஒரு 7 மாதத்தில் ஆரம்பிக்கணுங்கிற பழக்கம் பார்த்திங்கன்னா நம்ம உணவு கலாச்சாரத்தில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் இது இப்போ இந்த காலகட்டத்தில் இது ஒரு மறந்து போன விஷயமாகவே ஆயிடுச்சு. நிறையா வந்து ஒரு அந்த என்ன இப்போ ப்ராடக்ட் வெளியில் விற்கிறாங்களோ அதை சாப்பிட்றாங்களோ, இல்லாட்டி வீட்டில் நார்மல் ஃபுட்டே பசங்களுக்கு நார்மல் அரிசி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு புழுங்கல் அரிசியே நம்ம மெயினாக கொடுக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த அரிசி அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அது வந்து நம்ம மில்டு பண்ணி ப்ராசஸ் பண்ணி வரக்கூட ஒரு விஷயம், அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒயிட் ரைஸே ஒரு ப்ராசஸிங் லெவலில் வந்து அந்த அரிசியை எடுத்து ஒரு பார் பாயிலிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸில் அதை போட்டு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அது நெல்லாவே இருக்கும்போதே அதுக்கு நிறையா ஹீட்டு கொடுத்து அதை பாயில் பண்ணி அப்போது அந்த இருக்கிற அந்த சத்துக்கள், தட் இஸ் ஒரு நெல்லில் என்னென்ன சத்து இருக்கோ அது எல்லாமே அந்த அரிசிக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பார் பாயிலிங் சொல்கிறோம். இந்த பார் பாயில்டு அரிசியை தான் நம்ம வந்து புழுங்கல் அரிசின்னு சொல்கிறோம். அதனால இந்த புழுங்கல் அரிசியில் நம்ம நார்மல் அரிசி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுலேருந்து இந்த மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள், அதுக்கு சத்துள்ள விஷயங்கள், அது வந்து ஒரு விட்டமின்ஸோ இல்லாட்டி மினரல்ஸோ இது எல்லாமே போயிடுறது. ஸோ அதில் பாக்கி என்ன இருக்குதுன்னா வெறும் அந்த கார்போஹைட்ரேட்டோ இல்லாட்டி கொஞ்சம் ப்ரோட்டீனோ இல்லாட்டி கொஞ்சம் வந்து அந்த ஃபைபர் அது கூட ரொம்ப கம்மி அளவில் தான் பாக்கி இருக்குது. ஆனால் இந்த புழுங்கல் அரிசியில் அந்த நெல்லுக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால ஒவ்வொரு அந்த புழுங்கரிசிலையும் அதிகபட்ச ஒரு அளவில் வந்து அந்த சத்துக்கள் வந்து அதுக்குள்ளேயே அப்படியே என்ன சொல்லலாம், ட்ராப்பிங்னு சொல்லுவோம், அதுக்குள்ளேயே ட்ராப் ஆகிடுறது. அப்போ அந்த மாதிரி ஒரு அரிசியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த க்ரோத் அப்படின்னு
ஸ்பூன் சொல்கிறோம் இல்லையா, அந்த முதல் வருஷம் அது வந்து இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு முதல் வருஷம் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அதிகபட்ச அளவில் எனர்ஜி தேவை. ஆனால் ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளோ சாப்பாடு ஊட்ட முடியும் சொல்லுங்கள்? அதுங்க குழந்தைக்கு ஒரு மேபி ஒரு 5-6 ஸ்பூன் மேக்ஸிமம் அந்த குழந்தைகள் சாப்பிடும். அதுவும் அந்த ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர விளையாட்டு அதெல்லாம் வந்துடும். ஸோ இன்னுமே அவங்களோட உணவு வந்து கொஞ்சம் குறையும். அப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்ன கொடுக்குறோமோ அந்த சாப்பாடே நல்ல சத்து உள்ளவாகவும் அதுலேயே ஒரு மருந்துள்ள விஷயங்களாக நம்ம கொடுத்தா அந்த குழந்தைக்கு எந்த விதத்துலேயும் ப்ராப்ளம் வராமல் இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்த்தா புழுங்கல் அரிசியில் இந்த பி விட்டமின்ஸுங்கிற விஷயம் தாங்க. இந்த பி விட்டமின்ஸுங்கிறது நம்ம நார்மல் அரிசியில் ஒரு கிடைக்காத விஷயம். அது வந்து இந்த புழுங்கல் அரிசியில் நிறையா அளவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது அந்த பார்பாயிலிங் ப்ராசஸில் அதோட மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அயர்ன் இல்லாட்டி அதில் இருக்கிற கொஞ்சம் கால்சியம், ஜிங்க், மேங்கனீஸ், இந்த 4 ஒரு நல்ல மினரல் ஈஸியாக அந்த புழுங்கல் அரிசியிலேயே இருக்குது. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு தரும்போது அந்த குழந்தையோட போன் க்ரோத், போன் வந்து ஃபஸ்ட்டு க்ரோ ஆகும். அப்புறம் வந்து போனோட எக்ஸ்பான்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் வந்து அந்த குழந்தை ஹைட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு 5 மாதம் உட்கார்ற குழந்தைக்கும் ஒரு நிற்கிற குழந்தைக்கும் நம்ம ஹைட் டிஃப்ரென்ஸ் எப்போதுமே நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா அந்த போன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற சமயத்தில் வெறும் கால்சியம் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு போராது. அப்போ அந்த ஜிங்க், மேங்கனீஸுங்கிற மற்ற மினரல்ஸும் அந்த குழந்தைக்கு சேர்த்து வந்தால் தான் அந்த குழந்தையோட அந்த நடக்கிற ஸ்டேஜ், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு குழந்தைன்னு நம்ம ஒரு பிறந்த குழந்தைன்னு சொல்லும்போது வெறும் சாப்பாடை மட்டுமா நம்ம பார்க்குறோம் இல்லையே. அந்த குழந்தை வந்து மற்ற விதத்தில் அந்த பேச்சு திறன் வருதா, அது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மைல் ஸ்டோன் இருக்குங்க. ஸோ அந்த மைல் ஸ்டோன் ஒவ்வொரு விதத்திலையும் அது அந்த குழந்தை அச்சீவ் ஆகணும். இந்த ஃபஸ்ட்டு 4 வார்த்தை பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறமா வந்து குழந்தை அந்த கை கால் அசைவு, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த மைல் ஸ்டோன் அந்த குழந்தைங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா, அந்த குழந்தைகளுக்கு வரணும்னா நம்ம கொடுக்க வேண்டிய அந்த உணவிலேயே எல்லா சத்துக்களும் கொடுத்தாலும். அந்த வாதத்தில் வந்து இந்த பார்பாயில் ரைஸ் ரொம்ப மிகவுமே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்தா நிறையா பசங்களுக்கு வந்து தனியாக வளர்றாங்க. ஏன்னா அவங்க அநேகமாக அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க, ஆர் வீட்டில் வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து ஒரு சத்துக்களை போய் சேரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த புழுங்கல் அரிசி ரொம்ப ஈஸியாக, இதை வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். கடையில் வந்து நல்ல குவாலிட்டி புழுங்கல் அரிசியை வாங்கிட்டு அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு அரைச்சிட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சிடலாம். ஒரு பிரச்சனையும் வராது. இதை வந்து எப்போ குழந்தைக்கு நம்ம தரணுமோ அப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான பார்பாயில் ரைஸில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாம்பார், ரசம் இல்லாட்டி காய்கறி அதெல்லாம் கூட அதில் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த குழந்தைக்கு மற்ற டேஸ்ட்டெல்லாம் வர வைக்கிறதுக்கு அதுக்கு உப்பு டேஸ்ட்டு, அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து காய்கறிலாம் கொடுக்கணும், அதை மசிச்சு அந்த புழுங்கல் அரிசியிலே வேக வச்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைக்கு அடுத்த ஸ்டேஜ், தட் இஸ் அந்த 1 வயசு ஆனப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து நிறையா ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், நிறையா நான் ட்ரை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு இந்த புழுங்கல் அரிசி கொடுக்கறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த பி விட்டமின்ஸ், இது ஃபைபர், இந்த மாதிரி மற்ற விஷயங்களோட சேர்ந்து அந்த புழுங்கல் அரிசியில் இத்தனை மருத்துவ குணங்களும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த புழுங்கல் அரிசியை முக்கியமான ஒரு ஃபுட்டாக சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் நம்ம இப்போ ஸ்டேஜ் என்ன பார்க்குறோன்னா ஒரு 5-6 மாதத்துலேருந்து ஒரு 8-9 மாதத்துக்குள்ள இந்த புழுங்கல் அரிசியை கட்டாயமாக குழந்தைகளுக்கு பழக்கி விடணும். அப்புறம் பார்த்தா நம்ம அந்த ஒரு 9-10 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பல்லெல்லாம் வளர்ந்துடும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன மற்ற ஃபுட்டெல்லாம் ஆரம்பித்தாலும் தப்பு கிடையாது. பட் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த புழுங்கல் அரிசியை கம்பல்சரியாக வந்து நம்ம ஃபுட்டில் வந்து கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ உமா ராகவன். நீங்கள் இந்த பகுதியில் வந்து நிறையா பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெளிவாக ஒரு தகவல் சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு அப்பப்போ ஒரு ஆசை, குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து சில நேரத்தில் ஊட்டி விட்றேன் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைமில் மட்டும் கடவுள் வந்து குழந்தைங்களுக்கு பேசுகிற சக்தியை கொடுத்துட்டாராம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இருங்க, குழந்தைங்க கஷ்டப்படுத்துறாங்களா இல்லை பெரியவங்க கஷ்டப்படுத்துறாங்களா? எத்தனையோ பேர் வந்து பின்னாடியே ஒரு ரிலே ரேஸ் மாதிரி வந்து ஓடுறத வந்து பார்த்துருக்கேன். இந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்த ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் ஓடி வந்து ஒரு விளக்கு கொடுப்பாரு, அதை தூக்கிட்டு இன்னொருத்தர் பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்த்து குழந்தைங்க ஓடதானமா செய்வாங்க. பிடிக்கிற மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்மளுடைய இந்த பகுதிகள்லாம் வந்து நம்ம கட்டமைச்சிருக்கோம். நிச்சயமா புழுங்கல் அரிசி மாதிரி எதுவுமே வாழ்க்கையில பிடிக்கிற மாதிரி கொடுத்தா குழந்தைங்க ஏத்துப்பாங்க. அதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புதுசா புரிஞ்சுக்கலாம், இல்ல மறந்துருந்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது உங்கள் ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ்.
வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. மில்க் ஷேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு அட்ஜெக்டிவ் வரும். வந்துருச்சா மில்க் ஷேக்? வந்துருச்சுங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ஜூஸ்லாம் வந்து வீட்டில் வந்து போட்டு தருவாங்க. ஒன்று தண்ணியில் போட்டு தருவாங்க, இல்லை வந்து பாலில் வந்து போட்டு தருவாங்க. நார்மலாக ஜூஸ் அப்படின்னா வந்து குழந்தைங்க அட்ராக்ட் ஆக மாட்டாங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த மில்க் ஷேக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு இல்லையா? ஓகே, மில்க் ஷேக் வந்து வெனிலா மில்க் ஷேக்கா இல்லை ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா? அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதான வந்து டேஸ்ட் ஹெல்த்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. மில்லட்ஸ்னால வந்து ஒரு மில்க் ஷேக் எப்படி வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா செந்தில் எனக்கு சொல்ல போறாங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம விதவிதமான மில்க் ஷேக்ஸு, ஜூஸஸ்ஸு, சாலட்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு மில்க் ஷேக், மில்லட் மில்க் ஷேக். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு, தினை மாவு, தேங்காய் பால், மாதுளை, தேன். இப்போ இந்த மில்லட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் இதில் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து தினை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன். தினை மாவு, அப்புறமா கோதுமை மாவு, ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்புறமா மாதுளம்பழம், கடைசியாக தேங்காய் பால். இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மில்லட் மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக இந்த மாதிரி வந்து ஒரு மில்க் ஷேக்காக கூட நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் ஒருத்தருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மில்லட் மில்க் ஷேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, மில்லட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். அதை வந்து மில்க் ஷேக் வழியாக கொடுத்தா தான் எங்கெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக ஐடியா பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளுடைய ஃபீட்பேக் பகுதிகளில் வந்து கேட்க முடியுது. ஸோ உங்களுடைய சேவை எங்களுக்கு நிச்சயமாக தேவைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். அவங்கவுங்க ஸ்டோரியில் வந்து அவங்க தான் வந்து ஹீரோ. ஆனால் வந்து படத்தில் காமிக்கிற மாதிரி வந்து இந்த ஹாப்பி எண்டிங்ஸ் அப்படிங்கிறதோ கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து நடக்கிற ஒரு விஷயமா மட்டும்தான் நம்மளால வந்து பார்க்க முடியல. ஒரு மனுஷனோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எண்ட். அது மட்டும்தான் வந்து ஒரு மனுஷனோட ஒரு கிளைமேக்ஸாக வந்து பார்க்க முடியும் இல்லையா? நிச்சயமா. அந்த டெத்தையே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாபமான விஷயம், சேடான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெத் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறதே இல்லை. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரியவங்களாம் நல்லா வாழ்ந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களோட மரணத்தில் வந்து ஊர்வலத்தில் வந்து அவங்கள அப்படியே கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, மரணம் வந்துருச்சு, அவர் வந்து நல்லா வழி அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான ஆட்டிடியூட் தான். ஸோ மரணம் அப்படிங்கிறது எப்போவுமே சேடான விஷயமா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு சிறந்த விடுதலை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து வேரிடான பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் வந்து ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து இதுக்கு என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று வாழ்வின் நிலையாமையை பற்றி, மரணத்தை பற்றி நான் உங்களிடம் பேச இருக்கின்றேன். நம்மில் நிறைய பேர் மரணம் என்ற ஒன்றுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்று நினைப்போம். ஏனென்றால் அது நமக்கு வராது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அல்லது மரணத்தை பற்றி பேசினால் அல்லது அபசகுனம் என்று கூட நினைப்போம். நான் அதை பற்றி உங்களிடம் கூற வந்திருப்பதற்கு காரணம், மரணத்தை பற்றி ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும்.
ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தைப் போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிட்டால் இயற்கையும் இல்லை. இயற்கையின் ஆணைதான் மரணத்தின் ஞானத்தின் எல்லை. ஞானம் வேதம் போதிக்காததை ஒரே ஒரு மரணம் போதித்துவிடும். ஞானம் போதிப்பதில் மரணத்துக்கு நிகரானது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. 100 ஞானிகளும் 1000 புத்தகங்களும் சொல்ல முடியாததை, போதிக்க முடியாததை ஒரே ஒரு மரணம் சாதித்துவிடும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கண் திறந்து கண் மூடுவதற்குள் முடிந்து போகின்ற இந்த வாழ்க்கையிலே இயற்கையான மரணத்தின் போது ஒவ்வொரு மனிதனும் கடைசி காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் சிந்திக்கக்கூடிய நேரம் தனக்குத்தானே பாரமாகின்ற ஒரு தருணத்திலே வந்தே தீரும். அந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் திரும்பி பார்த்து சிந்திப்போமே ஆனால், ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, பணம், பட்டம், பதவி, பவர், இது எதுவுமே பட்டியலுக்கு வராது. நமக்கு எது நிறைவை கொடுக்கும் தெரியுமா? குடும்பத்தோடு நாம் செலவு செய்த நேரம், குடும்பத்திற்காக நாம் செய்த உதவிகள், இந்த சமூகத்திற்காக நாம் ஆற்றிய தொண்டுகள், நம்மை போன்ற சக மனிதர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய தருணங்கள், இவை மட்டுமே ஒரு மனிதனுக்கு நிறைவை கொடுக்குமா. இதை கடைசியில் போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அப்போது அந்த நேரத்தில் இறக்கும் தருவாயில் நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்காக கொஞ்சமாவது நாம் வாழ வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கண்ணதாசன் சொல்லுவதைப் போல, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று சொல்லுவார். அப்படி சொல்லுவதற்கு காரணம் உண்டு. நீர் குமிழி போன்றதடா வாழும் காலம், நீதி ஒன்றே நிலைத்திருக்கும் போகும் காலம் என்று ஏற்கனவே இதை சொல்லி சென்று விட்டார்கள். பாரதியார், விவேகானந்தர், ராமானுஜம் எல்லாருமே 30களிலேயே முடிந்து போனவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை 100 ஆண்டுகள் வாழ்கின்ற நம்மால் கூட அவர்கள் சாதித்ததை நம்மால் சாதிக்க முடியவில்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, since we don't know when we are going to die, we are thinking the life is an inexhaustible well. இறைக்க இறைக்க ஊறுகின்ற கிணறை போல நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே போகும் என்று நாம் தவறாக நினைக்கின்றோம். அதற்காகத்தான் கூறுவார்கள், death ought to be right before the young people as much as before the eyes of the old people என்று சொல்லுவார்கள். வயதானவர்களுக்கு முன்னால் இறப்பு எப்படி பயமுறுத்துகிறதோ, இளைஞர்களுக்கு முன்னாலும் அந்த இறப்பு அவர்களை பயமுறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையை தான் இறக்கப் போகிறோம், அதற்குள் ஒழுங்காக வாழ வேண்டும் என்று நினைத்து வாழுவார்கள் என்பதற்காக இதனை சொல்லி சென்றார்கள். வாழ்க்கை என்பது நிலையில்லாதுங்கிறத நம்ம உணர்றதோடு மட்டும் இல்லாமல், இறப்புக்கு பின் என்ன நடக்கிறது? உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிர் இறங்கும் போதில் எதை கொண்டு சென்றார்? நிலமென்றால் 6 அடி தான், அதற்கு மேலே நெருப்பிலிட்டால் சாம்பல் அன்றி மீதம் ஏதோம்பாம். மகுடம் தாங்கிடும் மல்லுடல் மன்னரும், மாங்கனி தேன்குடம் ஏந்திடும் பெண்டிரும், தேக்கினை மாளிகை ஆக்கிடும் சிற்பியும், உலகமும் தனதென ஆண்டிடும் மன்னரும், அவரை நம்பிடும் முட்டாள் தொண்டரும், சகலமும் தனதென பதுக்கிடும் மனிதரும், சம்போ சிவமென வாழ்ந்திடும் முனிவரும், சுடலையில் சமமாய் உறங்கிடல் நேர்ந்திடும். சுடலைன்னா சுடுகாடு. இதை உணர்ந்தால் வாழ்க்கை உன்னதமாயிடும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள். இது உங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில் புரியும். இறந்த பிறகு என்ன நடக்குது? ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிற்று, பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சீக்கிரம் தூக்குடா போனால் நாரும்மா. பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு, சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. தண்ணியில் முழுகிட்டு இலை போட்டு சாப்பிட்ருவோம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இது தாண்டா வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை உணர்ந்து எப்படி வாழணுங்கிறத நீ முடிவு பண்ணு. நாம் உணர வேண்டியது என்னவென்றால், what we have done for ourselves will die with us. What we have done for the world, for others, remain and it is immortal. நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற மாற்றங்கள் நம்மோடு முடிந்து போகும்.
மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவது தான் கடைசி வரை நிலைத்து நிற்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கிய காரணத்தினால்தான் ஒரு பள்ளி ஆசிரியையை அன்னை தெரசா என்று கூறுகின்றோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கியதனால்தான் ஒரு ஈரோட்டு பெரியவரை தந்தை பெரியார் என்று அழைக்கின்றோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கிய காரணத்தினால்தான் ஒரு சாதாரண வழக்கறிஞரை மகாத்மா என்று அழைக்கின்றோம். நீங்கள் இறந்து போனவுடன் மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராபின் சர்மா அழகாக குறிப்பிடுவான். If you would not be forgotten as soon as you are dead and rotten, either you write things worth reading or do things worth the writing என்று முடிப்பான். மற்றவர்கள் படிப்பதற்கு ஏற்றவாறு எதையானும் எழுதிவிட்டு சாவுங்கள், அல்லது மற்றவர்கள் எழுதுவதற்கு ஏற்றவாறு ஏதேனும் நல்லதை செய்துவிட்டு செத்துப்போங்கள் என்று சொல்லுவான். இதைவிட அழகாக ஹூ வில் கிரை வென் யூ டை என்ற புத்தகத்திலே மிகவும் அழகாக குறிப்பிடுவான். இட் இஸ் எ ஓல்டு சான்ஸ்கிரிட் சேயிங். என்ன தெரியுமா அது நண்பர்களே? வென் யூ வேர் born யூ cried, others rejoiced. Live your life in such a way that when you die, the world cries while you rejoice. ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, பிறக்கும்போது நம்ம அழுகிறோம், இந்த உலகமே சிரிக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம சாகும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே சாகணும், இந்த உலகமே அழுகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம். யாத்திரை தீரும் முன் நித்திரை கொள்வோம். இது நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோமே ஆனால் மனித குலத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும். இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது, இந்த சமூகத்திற்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் உழைப்போமே ஆனால் இறந்த பிறகும் நாம் மறக்கப்பட மாட்டோம் என்பதை நினைத்து ஒவ்வொருவரும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். முன்னாள் எஸ்பி கலியமூர்த்தி ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை பத்தி அவரோட ஆஸ்பெக்ட்ல ரொம்ப மெச்சூர்டா பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது இல்லையா? நிச்சயமா ஒரு காவல்துறை அதிகாரியா வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மரணங்களை வந்து கடந்து வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இன்னும் வந்து ரொம்ப டெப்தா வந்து சொல்லணும்னா அந்த மரண வாசனைகளோடய வந்து இருந்திருப்பாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். அதனால நம்மளை விட வந்து அவங்களுக்கு இன்னும் அது ஒரு பரிச்சயமான ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கும். அவர் சொல்ல பீப்புள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தான் வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கொஞ்சம் டைம்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி எஃபெக்டிவாக பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதை தான் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி துறைகள்ல வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் நான் வந்து காத்துட்டு இருக்கேன் இல்லையா? எக்ஸாக்ட்லி, வாங்க நினைக்கலாம். சில நேரங்களில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ஃபேக்டா வந்து மாறிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுவாமி. இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்படுற கீழ்நிலையில் இருக்க மக்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். நல்லா மேலே முன்னேறி போயிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்டே வராது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் நினைச்சிட்டு இருக்கேன், நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து உயர தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இதையும் ஸ்டீரியோ டைப் பண்ண விரும்பல, அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க வந்து ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிட்டாங்க. என்னம்மா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட் என்னன்னா, யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்ல வந்து 75% யூஎஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மென்டல் டிப்ரெஷன் வந்து இருந்திருக்கான். சும்மாவா பிரசிடென்ட்னா எவ்வளோ விஷயங்கள், அதுவும் யூஎஸ் பிரசிடென்ட்னா எவ்வளோ விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளால இப்போ புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? மேபி டொனால்ட் ட்ரம்ப் வந்து மக்களெல்லாம் நிறைய காமெடி பண்ணி சிரிக்க வச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பிரெக்னன்சி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு கவுண்டர் கொடுத்து ட்விட்டர்ல வந்து ஒரு லேடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க அம்மா நினைக்காது வந்து நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் பாருங்களேன், அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசியல் தலைவர்களும் எவ்வளோ டைவர்ஸான விஷயங்களை பற்றி பேசுறாங்க. அண்ட் மக்களும் அதை பற்றின கருத்தை அவங்க ரீச் பண்ற மாதிரி சொல்ல முடியுது. அதையும் அவங்க வந்து ரொம்ப பெரும் மனப்பான்மையோட ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்போ வருமோ பரவாயில்லப்பா, அடுத்த செய்திக்கு போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல எப்போவுமே வந்து இந்த மான்யூமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கட்டி காப்பாற்றணும், அதை வந்து நிறைய சீரமைக்கணும், இல்லை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குரல் எழும்பிட்டே இருக்கும். ஆனால் குரல் மட்டுமே எழும்பிட்டே இருக்குமே தவிர நடவடிக்கை எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ரோமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சுற்றுலா தானே அவங்களோட யூஎஸ்பிஏ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஏன்ஷியன்ஸ் கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் அந்த மோட்டார் வாகனங்கள்லாம் அப்படியே ஓடி
ஓடி போயிட்டு அது மேலே வந்து அந்த கரிமலை வாயுகள்லாம் வந்து பதியறதுனால அது வந்து ரொம்ப மாசடைஞ்சிட்டு இருக்கு, அதோட மெருக இழக்குது அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம் அந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நாட்டிலே வந்து பின்பற்றினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து யோசிக்க முடியுது. ஏன்னா எக்கச்சக்கமான வரலாற்று சான்றிதழ்கள் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து புதைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம நாட்டோட சான்றுகள் வேற நாட்டிலே வந்து புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலி, இந்தோனேஷியாவில் இருக்கிற பலியில வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கிற இந்த கலாச்சாரம் சார்ந்த ஒரு கோயில் கடலுக்கு அடியில வந்து புதைஞ்சிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு மனிதனுடைய அந்த ஒரு சைஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்டாச்சுவோட தலை மட்டுமே ஒரு மனிதனோட ஒரு சைஸாம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய சிற்பங்கள் கோயில்கள்லாம் வந்து கீழே வந்து புதைஞ்சிருக்கு. அதோட அந்த மிச்சங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்ததுன்னா அப்போ வந்து கோயில்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? இன்ஃபேக்ட் இந்தோனேஷியால இப்போ வந்து இருக்கிற நம்மளுடைய ஒரு இந்த கலாச்சார சான்றிதழ்களோட இருக்கிற ஒரு கோயில் தான் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாட் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட்ல அட்ராக்ஷனா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம கோயிலையும் காப்பாத்துறதுக்கு வந்துட்டாங்க. நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு இல்லையா, அந்த கோயிலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தெருக்கள்ல மோட்டார் வாகனங்கள்லாம் இயக்கிறதுக்கு தடை வச்சிருக்காங்களாம். இப்போ எப்படி ரோம்ல சொன்னோமோ அதே மாதிரி இங்கே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிறது பழமை வாய்ந்த கோயில், அதை காப்பாற்றணும் இல்லையா, அதனால இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மகாபலிபுரம் இந்த மாதிரி இருக்கிற ஏன்ஷியன்ட் அதாவது தொன்மையான இடங்களுக்குலாம் வந்து நம்ம அரசு செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து விரும்பி கேட்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஷோலே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டென்சிட்டி பற்றிலாம் நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் அதாவது ஃபியூச்சர் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்படியே தான் இருக்கீங்க, பொல்யூஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்கன்னா காற்றை நீங்க விலை கொடுத்து தான்ப்பா வாங்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 ரூபாய்க்கு எவ்வளோ காற்று வந்து விற்கிறேன்னு சொன்னாங்களே, அது கூட வந்து மறந்து போச்சு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு நம்ம போக வேணாம் அப்படிங்கிறது நினைச்சாலே வந்து தண்ணி கேன் காலி கேனை கொடுத்தாதான் வந்து முழு கேன் திருப்பி கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி காத்து டப்பாவை கொடுத்தாதான் வந்து உனக்கு காத்து போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு கஷ்டமாயிரும் சௌமியா. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய கவனத்துக்கு நாங்க வந்து கொண்டு வரோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சைக்கிள்ஸோ இல்லை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸோ வந்து யூஸ் பண்ணி அதிகமா உங்களுடைய தனிப்பட்ட வாகனங்களை வந்து யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா மேபி நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது மாறும். நிச்சயமா இந்த தாட் பத்தெல்லாம் உங்களுக்காக ஒரு சூப்பரான தாட் ஃபார் த டே வந்துட்டே இருக்கு. அதை பார்த்து ரசிங்க. திருப்பி நாளை காலையில பாசிட்டிவான தாட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்க அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சாமி ஆன் குட் மார்னிங் தமிழா.